பிலிப்பியர் 2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமாகிய எப்பாப்ரோதியுடைய உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவைகளை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும்
எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். செபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு வியாதிகளும் பலவீனங்களும் ஆண்டவரே ஒருவரையும் தாக்காதபடிக்கு விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தாரும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பலனுள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியினால பலப்படுத்தும். ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆத்மாவிலும் வெறுமையை போத முடிய சித்தமில்ல கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர பலப்பட விசேஷித்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, எலியாவை காவம் கொண்டு போஷித்த கர்த்தர் எங்களையும் அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தரே சந்தித்து போஷித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், முன்னோருடைய சாபக்கட்டுகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வீண் பயங்கள், மனக்கலக்கங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமத்தினாலே நீர் எதை கேட்டாலும் பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாய் எங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பலவீனம் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தின் ஆவினால பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.